வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது தனிப்பாடல் திரட்டில் ஔவையாரின் தனிப்பாடல்கள். அந்த தனிப்பாடலில் 35வது பாடல் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த தனிப்பாடலில் நல்லவை எது என்று 4 நல்லவைகளை ஔவையார் நமக்கு பரிந்துரைக்கிறார். எதெல்லாம் நீங்க நல்லது என்று 4 நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். அதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். இப்போ நாம் இந்த வெண்பாவை காணலாம். ஏசி இடலின் இடாமையே நன்று. அதாவது யாராவது உங்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்டால் ஆவிற்கு நீரென்று இரத்தல் இழிது. பசுவுக்கு தண்ணி கொடுங்க என்று கூட நீங்க இன்னொருத்தட்ட போய் கேட்கறது இழிவு. ஆனால் அப்படி ஒருத்தன் கேட்டுட்டான்னு வச்சுங்க, அப்படி கேட்டவனுக்கு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அது அதை விட இழிவு என்று சொல்லுவாங்க. அப்போ இன்னொருவரை யாசித்தல் இழிது, யாசித்தவனுக்கு இல்லை என்று சொல்வது அதனினும் இழிவு. இங்க சொல்றார் ஏசி இடல். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட யாசகம் கேட்கிறார். அப்ப கேட்கும்போது உங்களுக்கு இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி ஒருத்தன் கேட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொன்னா அது நமக்கு இழிவு, இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா நீங்க கொடுக்கிறேன்னு திட்டிக்கிட்டே அவனை கொடுக்குறீங்கல்ல, அவனை ஏசிக்கொண்டே அவனுக்கு கொடுக்குறீங்கல்ல, அது மிகவும் ஆபத்தானது, நல்லது இல்லை. ஏசி இடலில் நம்மிடம் வந்து யாசகம் கேட்பவருக்கு திட்டிக்கொண்டே அந்த யாசகம் அழிப்பது என்பது அதை விட நீங்க இல்லைன்னு சொல்லிடலாம். அப்படி ஏசிக்கொண்டே இடுவதை விட நீங்கள் இடாமையே நன்று, அதுதான் நல்லது. அப்போ முதல் நல்லது எது? நல்லது. யாராவது நம்மிடம் யாசகம் கேட்டால் அவர்களுக்கு இல்லை என்று சொல்வது நல்லது. எதை விட? முதலே சொல்லிட்டாங்க, யாராவது கேட்டா கேட்கிறது இழிவு. அப்படி ஒருத்தன் கேட்டுட்டான்னா கேட்டவனுக்கு இல்லை என்று சொல்வது அதை விட இழிவு. ஆனால் அந்த இழிவு கூட நல்லதுதான். நான் கேட்டுட்டான், நான் கொடுக்குறேன், ஆனா திட்டிக்கிட்டே கொடுக்கறது, நல்ல மரம் மாதிரி வளர்ந்துருக்கல, என்ன வேலை செஞ்சு தின்னா என்ன, இப்படியெல்லாம் பிச்சை எடுக்கிற கேவலமா இல்ல? இந்தா, இதுக்கு நீ ஒண்ணுமே கொடுக்காம இருக்கலாமே. ஏசி இடலில் இடாமையே நன்று. இது ஒண்ணு. எதிரில், இது இந்த பெண் உரிமை பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்த ஒரு வரியை எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. எதிரில் பேசும் மனையாள். மனையாள்னா வீட்டில் இருக்கின்ற பெண், மனைவி என்ற அர்த்தம். எதிரில் பேசும் மனையாளி பேய் நன்று. அப்போ இதை நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, எதிர்த்தாப்புல நின்று பேசுறது. ஏன்னா சமீப காலமாக, அதாவது ஒரு ரவீந்திரநாத் டாகூர் காலத்திலேயே கூட பெண்கள் வந்து ஆண்களுக்கு எதிராக நின்று பேச மாட்டாங்க. ஆண்கள் இப்படி இருக்காங்கன்னா எதிர்த்தாப்புல நின்று பேச மாட்டாங்க, பின்னாடி போய் தான் பேசுவாங்க. ஆண்களுக்கு சமமாக நடந்து கூட போக மாட்டாங்க. அப்படி ஒரு சின்ன காலம் இருந்திருக்கு. ஆனா ஔவையார் காலம் அப்படி இல்லை. ஒரு காலம் இருந்திருக்கு. அதான் சொன்னேன், ரவீந்திரநாத் டாகூர் ஒரு 100 வருஷத்துக்குள்ள வச்சுக்கோங்க, ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூட போக மாட்டாங்க. ஆண் கொஞ்சம் முன்னாடி போனா 2 அடி பின்னாடி தள்ளி தான் பெண் நடந்து போகணும், இணையாக போகக்கூடாது பப்ளிக்ல பொதுவாக. அது மாதிரி இருந்த ஒரு காலம். பெண்கள் பேச வேண்டும் என்றால் ஆண்களுக்கு எதிர் நின்று பேச மாட்டாங்க. ஆண்கள் நிற்கிறார் அப்படின்னா கொஞ்சம் 2 ஸ்டெப் பின்னாடி இருந்து தான் அவங்க தங்களுடைய கருத்தை சொல்லுவார்களே, முன்னாடி நின்று பேசக்கூடாது. அப்ப இத பெண் உரிமையாளர்கள் எடுத்துக்கிட்டு, என்ன ஔவையார் இப்படி பேசுறாங்க, எதிர்த்தாப்புல நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அது அப்படி இல்லை. எதிரில் பேசும் மனையாள் என்றால் கணவன் கூறுவதை மறுத்து பேசுகின்ற அப்படின்னா, ஆண் வந்து வெளியே செல்லுகின்றவன், அவனுக்கு உலக அறிவு கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ பெண்கள் வீட்டிலே இருப்பவர்கள், அதனால அவங்களுக்கு அவ்வளவு இருக்காது. இருந்தாலும் பெண்ணிடம் ஆலோசனை கேட்கிறான், ஆலோசனை கேட்டு பெண்ணும் கூறுகிறாள்.
ஆனால் அதை விட ஆண் வந்து இந்த முடிவு சரி என்று தான் ஒரு முடிவை எடுக்கிறான். அந்த முடிவை மறுத்து பேசுகின்ற பெண், அப்படிதான் அர்த்தம். ஸோ ஆண் எடுக்கின்ற அந்த முடிவை மறுத்து பேசுகின்ற பெண், அப்படி பேசுற ஒரு பெண்ணை விட பேய் நன்று, அதுக்கு பேயே நல்லதுதான். ஸோ எதிரில் பேசும் மனையாளி, அப்ப எதிரில் பேசும்னா எதிர்த்தாப்புல நின்றுகிட்டு பேசுற மனையாள் பெண் அல்ல. பெண் உரிமைவாதிகள் சொல்லுவதை போல் எதிரான கருத்தை, கணவன் எடுக்கின்ற முடிவுக்கு மாறுபட்ட எதிரான கருத்தை கூறிக்கொண்டிருக்கின்ற பெண். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு அதை நீங்க உடன்படலைன்னா அவங்க ஒரு மாதிரி முரண்படுவாங்க, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை விட பேய் நன்று, அது பேயே நல்லது. இது இரண்டாவது நல்லது. ஏசி இடலில் இடாமையே நன்று, எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று. நேசம் இலா, நேசம் என்றால் அன்பு, அன்பு இல்லாத வங்கணத்தில், வங்கணம் என்றால் நட்புன்னு அர்த்தம். நேசம் இலா, அன்பு இல்லாத நட்பில், அன்பு இல்லாத நட்பு. ஒரு நட்பு அப்படின்னு சொன்னா உயிரை கொடுக்கணும், நண்பனுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும், அதான் உண்மையான நட்பு. இதை காளிதாசர் சொல்லுகிறார். நட்புன்னா எப்படி இருக்க வேண்டும் என்று காளிதாசர் சொல்லுகிறார். பால் மாதிரி இருக்கணும் நண்பர்கள். பாலும் தண்ணீரும், பாலும் தண்ணீரும் கலந்துட்டா பிரிக்க முடியாது. இதுல பாலை பார்த்து தவறுங்க, இது பால் இது தண்ணீர்லாம் நீங்க சொல்ல முடியாது, பிரித்து பார்க்க இயலாது. பிரிக்கலாம். எப்ப பிரிக்க முடியும்? அடுப்பில் ஏற்றி அதை சூடுபடுத்தணும். அதாவது அந்த பாலை நீங்க கஷ்டப்படுத்தணும், அதை வெப்பப்படுத்தி அதை கொதிக்க வைக்கணும். அப்போ அந்த நீர் அப்படி பிரிஞ்சு மேலே போகும், பிரியும். ஆனா அது மாதிரி இருக்கணும் நட்பு. நட்புன்னா அந்த ரெண்டு பேரும் பாலும் நீரினை போல் இரண்டாக கலந்து பிரித்து பார்க்க இயலாமல் இருக்க வேண்டும், அதுதான் நட்பு. அப்படி பிரிக்கணும்னா அந்த நட்பில் இருப்பவர்களை நீங்க கஷ்டப்படுத்தணும், கொடுமைப்படுத்தணும். அப்படி கொடுமைப்படுத்தி பிரிக்கணும். அப்படி பிரிச்சிங்கன்னா இந்த ஒரு நட்பு, நீர் என்கின்ற நட்பு அப்படி மேலே போகும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பால், ஐயோ நண்பா போறியே அப்படின்னு அது பொங்கிக்கிட்டு மேலே வரும். அது தண்ணீர் மேலே போகுது. அப்போ பால் என்ன பண்ணா, சரி அது போயிடுச்சுன்னு பேசாம உட்காந்துருக்கா, அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். போகாத 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 அப்படி பொங்கிக்கிட்டு வரும். அப்படி பொங்கி கொண்டு போகாதன்னு அப்படி பொங்கி அதை தன்னையே அழிச்சிக்கும். நீங்க வெப்பப்படுத்தினீங்க, நீர் போகும், நீர் போக 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 இந்த பால் அப்படியே பொங்கி தன்னையை அழித்து கொள்ளும். அந்த பால்ல ஐயோ பொங்குது, சரி சரி இந்தா அப்படின்னு கொஞ்சம் தண்ணி அது மேல அப்படி தெளிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அமைதியாயிடும் இல்லையா? நல்லா அப்படியே கொதிச்சு மேலே வர்ற பாலில் கொஞ்சம் தண்ணீரை சேர்த்துட்டீங்கன்னா, அதாவது மீண்டும் அந்த நீர் என்கின்ற நண்பனை நீங்கள் பாலில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பால் அப்படியே அமைதி அடைந்து மீண்டும் சந்தோஷமாக அப்படியே அமைதி ஆகிடும் இல்லையா? அது மாதிரி இருக்க வேண்டும் என்று காளிதாசர் நட்பினை பற்றி சொல்லும் பொழுது அப்படி பாலும் நீரும் போல அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சொல்றேன். அப்படி இருக்கணும் நட்பு. அந்த நட்பு அன்பின்பால் பட்டதாக இருக்க வேண்டும். நான் ஒரு உதவி செஞ்சேன், அதனால என் ஃப்ரெண்டு அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நட்பு இருக்க வேண்டும். அப்படி நேசமில்லாத வங்கணத்தில், நட்பில் அதை விட நல்லது வலிய பகை. வலிமையான ஒரு வலிமையான பகை பெட்டர், அது சிறந்தது. ஏன்? ஏன்னால் இது வலிமையான பகை, இது என்ன செய்யும்னு நமக்கு தெரியும், இந்த பகையை எப்படி எதிர்கொள்வது என்றும் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு அன்பு இல்லாத ஒரு நட்புன்னு வச்சுங்களேன், இவன் கூட இருந்துகிட்டே என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. அதனால அன்பு இல்லாத நட்பு நம் உடன் இருப்பதை விட நல்லது வலிமையான பகை என்று சொல்கிறார். நேசமிலா வங்கணத்தில் நன்று வலிய பகை. இது மூணாவது. வாழ்வு இல்லா சங்கடத்தில், வாழ முடியாத, நமக்கு பொருள் ஈட்ட முடியல, பொருள் இல்லை. அப்போ பொருள் இல்லாம நாம், நம்முடைய குடும்பம், நம்ம குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் எல்லாம் பட்டினி கிடக்குறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படி வாழ்வதற்கு வழி இல்லாத, பொருள் இல்லாத சங்கடத்தில் இருக்கக்கூடிய நாம்
அப்படி வாழ்வதை விட சாதலே நன்று. செத்து போயிடும். கண் முன்னால மனைவி உணவருந்தவில்லை, கண் முன்னால குழந்தைகளுக்கு வலி இல்லை, அப்போ அதை விட நம்ம என்ன செய்யலாம்? செத்து போயிடுறத நல்லது என்று 4 நல்லவைகள் ஒரு மனிதனுக்கு தேவை என்று ஔவையார் கூறுகிறார். ஏசி இடலில் இடாமையே நன்று, எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று, நேசமிலா வங்கணத்தில் நட்பில் நன்று வலிய பகை. ஸோ நேசமில்லாத நட்பை விட வலிய பகையே நன்று. வாழ்வு இல்லா, வாழ்வதற்கு இயலாமல் சங்கடத்தில், பொருள் இல்லாமல் சங்கடத்திலே இருக்கக்கூடிய நமக்கு சாதலே நன்று என்று நல்லவை எது 4 என்று நமக்கு ஔவையார் அடையாளம் காட்டுகிறார். நன்றி.